ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து போன வீக் எடுத்த வீடியோ தான். ஒரு 2-3 நாளாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கு கொஞ்சம் வேலையாகவும் இருந்துட்டேன். இப்போ என்னென்னா, குரூப்பில் வந்த ஒரு ஆர்டருக்கு தான் வந்து என்கிட்ட இப்போ வந்து இது பொருள் தீர்ந்தப்போ வந்த ஆர்டரு. ஸோ அதனால் இருக்கிற திங்ஸை வச்சு நான் உங்ககிட்ட இது பண்ணியிருந்தேன், கேட்லாக் சென்ட் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த இருக்கிற பீட்ஸை வச்சு அந்த கலராக கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இதில் அதுக்கப்புறம் பாய் பாப்பாவுக்கு ஒரு 5 பீசஸும் கேர்ளுக்கு ஒரு 5 பீசஸும் கேட்டிருந்தாங்க. பாய் பாப்பாவுக்கு வந்து ஒரு லெட்டர்ஸ் மாதிரி இல்லை வேர்ட்ஸ் எழுதின மாதிரின்னு கேட்டிருந்தாங்க, இல்லை பீட்ஸில். அது அவங்களுக்கு இது பண்ணிவிட்டேன். ஸோ இதை சென்ட் பண்ண வேண்டிய வேலை தான். இப்போ வந்து திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்த வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணலை. ஸோ அதை வந்து நான் எடிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாகவே நான் அப்லோட் பண்ணிடுறேன். எல்லா பொருளுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் நான் வாங்கியிருக்கேன். அதனால் இப்போ வந்து வீக்லி போகிறதுக்கு இல்லாமல் ஒரு மந்த்லி ஒரு 2 டைம்ஸ் போகிற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன். சரி, நான் அந்த ஷாப்புக்கு அடிக்கடி நம்ம போய் ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டோன்னா நம்ம அடுத்தது ஒரு 10 டேஸ் கழிச்சு கூட நம்ம போய்க்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால எடிட் பண்ணி நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் அப்லோட் பண்ணிடுறேன் இன்றைக்குள்ளே. இதை வந்து பேக் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த மீஷோவில் வந்து என்னென்னா, நம்மளுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மீஷோவில் சேல் பண்ணும்போது வந்து அவங்களே ஆஃபர் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு ஒரு கோடிங் அமௌண்ட் சென்ட் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ஓகேவாக இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு முன்னாடியே வந்து ஷோ ஆகும். எல்லோரும் பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நம்மளது கொடுப்பாங்க. ஸோ அது நமக்கு கட்டுப்படி ஆகணும் அந்த ரேட்டு. அப்போ தான் நம்ம அதை ஓகே பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்குமே அந்த மெசேஜ் தான் வந்திருந்தது. நான் வந்து அது இது பண்ணி அக்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டு பேஜில் வந்திருக்கு. நம்மளது வேணால் செக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க்குமே நான் வீடியோவில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு ஓகேவாக இருந்தால் அந்த ரேட்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்மளது வந்து லாஸ்ட்டில் ஷோ ஆகிற மாதிரி தான் போடுவாங்க. இன்னும் ஆர்ட்ரு வரலை. ஸோ இது போட்டதுனால ஆர்ட்ரு வரன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் ஆர்ட்ரு வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வேறு டிசைன்ஸ் மாடல்ஸ் நான் கொண்டு வரேன். அதாவது இப்போ வாங்கியிருக்கிற இப்போ வந்து நிறைய கலர்ஸ் வந்து வந்திருந்தது. அதாவது நம்ம இப்போது அந்த ஹோல்சேல் ஷாப்புக்கு போகிறோன்னா, இந்த வீக் போகிறோன்னா நெக்ஸ்ட் வீக் போனீங்கன்னா அந்த கலர் நமக்கு கிடைக்காது. ஏன்னா வாரம் வந்து அவங்க டெய்லி மாற்றுறாங்களான்னு தெரியல. பட் நான் போன வாரம் போனதுக்கும் இந்த வீக் போனதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம அடுத்த வாரம் போனோன்னா அந்த கலர்ஸ் நமக்கு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி